சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். மத்தியில இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி நமக்காக, அதாவது நம்மளோட தமிழ் மக்களுக்காக, இந்தியாவுக்காக ஒட்டு மொத்தத்துல எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க நெருக்கடிக்கு மத்தியில இந்தியாவோட மூளைபாய நிலை, இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பு நிலையா இருக்கு. உலகளாவிய கொந்தளிப்புகளுக்கு மத்தியில இந்தியா உறுதியா இருக்குது. மேற்கு ஆசியாவை மோதல்கள் உலுக்கி எரிசக்தி சந்தைகள் நடுங்கும் வேலையில கூட இந்தியா நிலையா இருக்குது. கடந்த 10 ஆண்டுகள்ல பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவோட எரிசக்தி மூலோபாயத்தை அடிப்படையா மாற்றி அமைத்தாரு. அதனால எந்த ஒரு புவிசார் அரசியல் நெருக்கடியும் நாட்டை பணைய கைதியாக வைத்திருக்க முடியாது. இன்று இந்தியா தயார் நிலை, மீள்திறன் மற்றும் நம்பிக்கையுடன் உலகளாவிய நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கு. பாதிப்புக்குள்ளாகும் நிலையில் இருந்து எரிசக்தி வல்லமை மிக்க நாடாக இன்று இந்தியா உலகின் 3வது பெரிய பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதியாளராகவும், 4வது பெரிய சுத்திகரிப்பாளராகவும், 5வது பெரிய ஏற்றுமதியாளராகவும் மாறியிருக்கு. இந்த மாற்றம் நரேந்திர மோடியோட தலைமையில இந்தியா எவ்வாறு எரிசக்தி பாதிப்பு நிலையில் இருந்து ஒரு முக்கிய உலகளாவிய எரிசக்தி மையமா மாறி உள்ளது அப்படிங்கறத பிரதிபலிக்குது. இந்தியாவோட எரிசக்தி கவசம் 7-8 வாரங்களுக்கான உத்திசார் பாதுகாப்பு, பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் உள்ளிட்ட கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களுடைய கையிருப்பு கிட்டத்தட்ட 7-8 வாரங்களுக்கு இருக்கிறதுனால இந்தியா இடையூறுகளை எதிர்கொள்ள நல்லாவே தயாராயிருக்கு. இந்த உத்திசார் பாதுகாப்பு உலகளாவிய மோதல்கள் 140 கோடி இந்தியர்களோட வாழ்க்கைய அன்றாடம் சீர்குலைக்க முடியாது என்பதை உறுதி செய்யுது. இந்தியாவோட வலுப்படுத்தப்பட்ட எரிசக்தி பாதுகாப்பு இந்தியா இப்போ 25 கோடி பீப்பாய்களுக்கு மேல கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் கையிருப்பை பராமரிக்குது. இது கையிருப்பு மற்றும் விநியோக அமைப்புகள் முழுவதுமே 7-8 வாரங்களுக்கு வசதியான விநியோக இடையகத்தை வழங்குது. உள்நாட்டு நுகர்வை விட அதிகமாக ஆண்டுக்கு சுமார் 258 மில்லியன் டன் சுத்திகரிப்பு திறனுடன் இந்தியா உலகளாவிய இடையூறுகளை தாங்கக்கூடிய மிகவும் மீள்திறன் கொண்ட மற்றும் உத்திசார் ரீதியாக தயாரான பொருளாதாரமாக இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியை சார்ந்திருக்கக்கூடிய நிலையை உடைத்து அதை ஒரு தசாப்தத்திற்கு முன்பே இந்தியாவோட எரிசக்தி உயிர்நாடி ஹார்முஸ் ஜலசந்தியுடன் இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு துணிச்சலான பல்வகைப்படுத்தல் உத்திக்கு நன்றி, இந்தியாவின் கச்சா எண்ணெயில சுமார் 40% மட்டுமே ஜலசந்தி வழியா போகுது. மீதமுள்ள 60% மாற்று வழிகள் மூலம் வந்து சேருது. இது பிராந்திய மோதல்களின் போது ஏற்படும் பாதிப்புகளை வியத்தகு முறையில குறைக்குது. கூடுதலா ஹார்முஸ் ஜலசந்தி இந்தியாவுக்கு திறந்தும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு மூடப்பட்டு இருக்கு அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. இது சர்வதேச கொந்தளிப்புகளுக்கு மத்தியில இந்தியாவோட ஒரு தனித்துவமான உலகளாவிய நிலையை எடுத்து காட்டுது. இந்தியாவோட உலகளாவிய எரிசக்தி வலையமைப்பு இந்தியா இப்போது ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் பல கண்டங்கள்ல உள்ள உற்பத்தியாளர்கள் உட்பட பரந்த அளவிலான கூட்டாளிகளிடம் இருந்து எரிசக்தியை பெறுது. இந்த பல்வகைப்படுத்தப்பட்ட எரிசக்தி வலை எந்த ஒரு பிராந்தியமும் இந்தியாவின் எரிசக்தி உயிர் நாடியை சீர்குலைக்க முடியாது அப்படிங்கிறத உறுதியா செய்யுது. ரஷ்யா கச்சா எண்ணெய் இந்தியாவோட மூலோபாய மீள்திறனை வலுப்படுத்துது. சமீபத்திய ஆண்டுகள்ல ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்போட முக்கிய தூணா மாறி இருக்கு. இந்த பல்வகைப்படுத்தல் வளைகுடா பிராந்தியத்துல நிலவும் ஸ்திரத்தன்மையினால இந்தியா பாதிக்கப்படுவதை குறைத்து உலகளாவிய சந்தைகள்ல நாட்டோட பேச்சுவார்த்தை சக்தியை வலுப்படுத்துது. பாரம்பரிய கூட்டாளிகளுக்கு அப்பால் எரிசக்தி எல்லைகளை விரிவுபடுத்துதல் இந்தியா தனது எரிசக்தி கூட்டாண்மைகளை விரிவுபடுத்தி வெனிசுலா போன்ற லத்தீன் அமெரிக்க உற்பத்தியாளர்களையும் உள்ளடக்கியிருக்கு. இந்த புதிய கூட்டாண்மைகள் உலகம் முழுவதிலும் இருந்து விநியோகங்களை பெறக்கூடிய ஒரு உலகளாவிய எரிசக்தி சக்தியா இந்தியா உருவெடுத்து வருவதை பிரதிபலிக்குது. உலகளாவிய எரிசக்தி உற்பத்தியாளர்கள் இந்தியாவை நோக்கி திரும்புறாங்க. மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்து வர்றதுனால ஆஸ்திரேலியா மற்றும் கனடா உள்ளிட்ட முக்கிய எரிசக்தி ஏற்றுமதியாளர்கள் இந்தியாவிற்கான எரிவாயு விநியோகத்தை விரிவுபடுத்த முன் வந்திருக்காங்க. இந்த வளர்ந்து
வரும் ஆர்வம் இந்தியாவோட சந்தை நிலைத்தன்மை மற்றும் நீண்ட கால எரிசக்தி உத்தியின் மீது உலகளாவிய உற்பத்தியாளர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை குறிக்குது. இந்திய மூலோபாய பெட்ரோலிய இருப்பு நிறுவனம் எனப்படும் ஒரு சிறப்பு நோக்க நிறுவனம் மூலமா விசாகப்பட்டினம், மங்களூரு மற்றும் படூர் ஆகிய 3 இடங்கள்ல மொத்தம் 5.33 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கொள்ளளவு கொண்ட மூலோபாய பெட்ரோலிய இருப்பு வசதிகளை நிறுவியிருக்கு. அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட மூலோபாய பெட்ரோலிய இருப்புகள் நெருக்கடி காலங்கள்ல ஒரு கூடுதல் பாதுகாப்பு நமக்கு தருது. உலகளாவிய சந்தைகள் நிலையற்றதா மாறினால் குறுகிய கால விநியோக அதிர்ச்சிகளை சமாளிக்க இந்த இருப்புகள் இந்தியாவிற்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கு. 140 கோடி இந்தியர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு உத்தி இந்தியாவோட எரிசக்தி கொள்கை ஒரு தெளிவான தேசிய கொள்கையால வழிநடத்தப்படுது. 140 கோடி மக்களின் எரிசக்தி தேவைகள் உலகளாவிய புவிசார் அரசியல் பதட்டங்களால ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடாது. பல்வகைப்படுத்தல் முதல் மூலோபாய கையிருப்புகள் வரையிலான ஒவ்வொரு முடிவும் இந்த உறுதிப்பாட்டை பிரதிபலிக்குது. பிரதமர் நரேந்திர மோடி புவிசார் அரசியல் பிரிவுகளை கடந்து மரியாதையை பெறும் ஒரு தலைவரா தனித்து நிற்கிறாரு. போட்டி அதிகார மையங்கள்ல தலைவர்கள் அவர்களோட தலைமைத்துவத்தை வெளிப்படையா ஏத்துக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் மோடியை ஒரு சிறந்த பண்பாளர் அப்படின்னு, அமெரிக்காவோட மிகவும் சிறப்பு சக்தி வாய்ந்த நண்பர் அப்படின்னு வர்ணித்திருக்காரு. அதே நேரத்துல விளாடிமிர் புதின் சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொள்கையை பின்பற்றுவதற்காக அவரை பாராட்டியது மட்டும் இல்லாம அவர் தலைமையின் கீழ் இந்தியா ஒரு பெரும் சக்தி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்தியா ஒரே ராஜதந்திர அச்சுக்குள்ள கட்டுப்படல. புதுடெல்லி, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் முதல் அமெரிக்கா வரை உலகெங்கிலும் உள்ள முக்கிய சக்தி மையங்கள் கூட ஒரே நேரத்துல ஈடுபட்டு நம்பிக்கையான பன்முனை வெளியுறவு கொள்கையை வெளிப்படுத்துது. இந்த மூலோபாய் கூட்டாண்மைகளின் வலைப்பின்னல் இந்தியாவின் மூலோபாய் தன்னாட்சியை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம உலகளாவிய எரிசக்தி ஓட்டம் மற்றும் வர்த்தகத்திற்கு மையமான ஒரு பிராந்தியத்துல ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்தவும் இது உதவுது. உலக பொருளாதார அதிர்ச்சியை தடுக்க முன்கூட்டியே செயல்படுதல். மேற்கு ஆசியாவில் நீடித்த ஸ்திரத்தன்மையானது எரிசக்தி சந்தைகள், கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலிகள்ல கடுமையான இடையூறுகளை தூண்டக்கூடும் அப்படின்னு எச்சரித்த முதல் பெரிய பொருளாதாரங்கள்ல இந்தியாவும் ஒன்று. நரேந்திர மோடி தலைமையிலான செயலூக்கமான ராஜதந்திரம் அணுகுமுறையின் மூலம் உலக பொருளாதாரத்தை உழுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியா அவை உருவெடுப்பதற்கு முன்பே பதட்டங்களை தணிக்க இந்தியா செயல்பட்டு வருது. சர்வதேச நெருக்கடிகள்ல ஒரு சுதந்திரமான குரலுடன் வளர்ந்து வரும் உலகளாவிய சக்தி உலக சக்திகள் மோதல் முகாம்களுக்கு இழுக்கப்படும் ஒரு நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா அதிகார அரசியலை காட்டிலும் வியூக ஞானத்தின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கு. உரையாடல், நிதானம் மற்றும் அமைதியான தீர்வு ஆகியவற்றை உறுதியா ஆதரிப்பதன் மூலம்தான் இந்தியா அனைத்து தரப்பினர் கூட வலுவான உறவுகளை பேண முடியுது. கொள்கை ரீதியான நடுநிலைமையை பராமரித்திருக்கு. இந்த சமநிலையான ராஜதந்திரம் உலக தலைவர்களால பெருகிய முறையிலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. கனடாவோட பிரதமர் மார்க் கார்னி இந்தியாவின் உலகின் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரம் அப்படின்னும் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தின் ஆற்றல் மையம் அப்படின்னும் வர்ணித்து பேசியிருக்காரு. புது டெல்லியோட ஆழமான கூட்டாண்மையின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி இருக்காரு. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய உலக தலைவர்கள் உலக விவகாரங்கள்ல இந்தியாவோட நிலைப்படுத்தும் பங்கு அங்கீகரித்திருக்காங்க. பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் ஆகிய இருவரும் நிச்சயமற்ற உலகில ஒரு பொறுப்பான உலக சக்தியாகவும் நம்பகமான மூலோபாய கூட்டாளியாகவும் இந்தியாவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை எடுத்துரைச்சிருக்காங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவை ஒரு பெரும் சக்தி மற்றும் காலத்தால் சோதிக்கப்பட்ட நண்பன் என்று வர்ணித்து ரஷ்யா இந்தியாவை ஒரு முக்கியமான உலகளாவிய சக்தியா கருதுவதையும் வலியுறுத்தி இருக்காங்க. நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தை பாராட்டிய அவர் மோடி கீழே இந்தியா ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொள்கையை பின்பற்றுது அப்படின்னு கூறியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வெளிப்புற அழுத்தங்களுக்கு எளிதில் அடிபணிவதும் கிடையாது அப்படின்னு புதின் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இது உலகளாவிய அரசியல்ல இந்தியாவோட மூலோபாய சுயாட்சியை எடுத்து காட்டுது. இந்த ஆதரவுகள் அனைத்தும் ஒரு பெரிய யதார்த்தத்தை அடிக்கோட்டிட்டு காட்டுது. இந்தியா இன்னைக்கு உலகளாவிய நெருக்கடிகளை வெறுமனே சமாளிக்கிறது மட்டும் இல்லாம சமநிலை, பொறுப்பு மற்றும் அமைதிக்கான அதனோட குரல் உலகளவில் மரியாதையை பெறும் ஒரு நிலைப்படுத்தும் சக்தியா உருவெடுத்து வருது. உலகளாவிய எண்ணெய் விலைகளை குறைப்பதற்கான ஆதரவிற்காக அமெரிக்கா இந்தியாவை அணுகிருக்கு. அமெரிக்கா எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட் சேமிக்கப்பட்ட ரஷ்யா கச்சை எண்ணெயை
வாங்குமாறு வாஷிங்டன் இந்தியாவை ஊக்குவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த எண்ணெயை இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்புறதன் மூலமா இந்த நடவடிக்கை சந்தைக்கு கூடுதல் விநியோகத்தை கொண்டு வரவும் மற்ற சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான அழுத்தத்தை குறைக்கும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் தான் உலகளாவிய விலைகளையும் நிலைப்படுத்தும்.